நாம் எபேசியரின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளும். எபேசியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம். அதில் 11ம் 12ம் நாம் வாசிக்கலாம். ஆனபடியினால் கரெக்டு. ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். 13 வாசிங்க. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அந்த காலத்திலே அக்காலத்திலே 12 வசனம் நான் வாசிக்கிறேன். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்துடைய உடன்படிக்கை அந்நியருமாய் நம்பிக்கை இல்லாதவர்களுமாய் இந்த உலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீங்கிறத நினச்சிக்குங்க. இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்த நாட்களில், இயேசு அறியாத நாட்களில் நாம் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு வெளியில் இருந்தோம், புறம்பே இருந்தோம். இன்னொன்று என்னன்னாக்கா, எந்த வாக்குத்தத்தம்லாம் எனக்கு கிடையாது. நான் ஒரு தகப்பனற்ற அனாதை போல் இருந்தேன். ஒரு அனாதை போல் நான் இருந்தேன். ஆனால் இதெல்லாம் எப்படி எனக்கு கிடைச்சதுன்னா, 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே நமக்கு தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம் எனக்கு கிடைச்சது. இயேசுவின் மித்தம்தான் எனக்கு என்ன கிடைச்சுனாக்கா, அப்பான்னு கூப்பிடுங்கிற உரிமை வந்தது. எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் தேவன் எனக்கு வாக்கு பண்ணினது எல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த வாக்கெல்லாம் எனக்கு சொந்தமானது. உதாரணமாக எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் இருக்குது வேதாகமத்தில். பல ஆயிரம் வாக்குத்தத்தங்கள் இருக்குது. 6000த்துக்கு மேற்பட்ட வாக்குத்தத்தங்கள்லாம் இருக்குது. அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கெல்லாம் கிடையாது. அவனுக்கு எவ்வளோ பணம் இருந்தாலும் ஜனம் இருந்தாலும் அவன் ஒரு அனாதையாக தான் மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் நமக்கு ஒன்று என்ன இருக்குனாக்கா, வாக்கு தத்தம் இருக்குது. தேவனுடைய வார்த்தை வாக்கு தத்தம். இதை நான் செய்வேன், கவலைப்படாத, பயப்படாத, பெரிய கூட்டத்தை கண்டு வருவது அஞ்சாத, காக்காவை கவனிச்சு பாரு, நான் உன்னை போஷிப்பேன். இப்படி வேதத்தில் 6000த்துக்கு மேலான வாக்குத்தத்தங்கள் இருக்குது. இந்த முழு உலகத்தில் வாழ்கிற ஜனத்துக்கு வாக்கெல்லாம் கிடையாது, வாக்குத்தத்தம்லாம் கிடையாது. அவனுக்கு சூழ்நிலை வந்தால் பயந்துருவான், கவலைப்படுவான், குறை சொல்லுவான், முறுமுறுப்பான். இந்த பூமியில் வாழ்கிற மனுஷனுடைய வாழ்க்கையை குறை சொல்லியும் முறுமுறுத்துமே தன் வாழ்க்கையை வீணடிச்சிட்ருக்கான் மனுஷன். ஏன்னா அவன் ஒரு அனாதை. நீங்களும் நானும் அனாதையாக இருந்தால் குறை சொல்லிக்கிட்டே இருப்போம், முறுமுறுத்துட்டே இருப்போம். ஏன்னா எனக்கு தகப்பனும் இல்லை, தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தமும் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது. எனக்கு ஒரு வாக்கு இருக்குது, தேவன் எழுதி கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இருக்குது. நான் வைத்திருக்கிற இந்த வேதாகமத்தில்
தேவனுடைய கட்டளைகள் 6000க்கு மேலான கட்டளைகள் இருக்குது. தேவன் எழுதி கொடுத்த அந்த புஸ்தகத்திலே தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது, தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. ஏராளமான ரகசியங்கள்லாம் கட்டளையாக எழுதி கொடுத்து நமக்கு கொடுக்கப்பட்டது. உலகத்தில் இருக்க மனுஷனுக்கு அது கொடுக்கப்படலை. ஆகையினால் நீங்கள் இந்த பூமி நாட்களில் எதை பிடித்து கொள்ளணும்னா தேவனுடைய வார்த்தை பிடித்து கொள்ளணும். ஏன்னா தேவனுடைய வார்த்தைக்கு தேவன் கட்டுப்பட்டவர். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் சொல்லி ஜெபிக்கும் பொழுது தேவன் எப்பொழுதுமே அந்த வார்த்தையை கேட்கிறவர், கேட்டதை உங்களுக்கு செய்கிறவர். அந்த வாக்குத்தத்தங்களை வைத்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உதாரணமாக ரோமர் எழுதின நிருபம் 4வது அதிகாரம், திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 4வது அதிகாரம், ரோமர் எழுதின நிருபம் 4வது அதிகாரம், அதில் 20வது வசனமும் 21வது வசனமும் வாசிங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இந்த ஆபிரகாமும் நம்மளை போல தேவனற்றவனாக இருந்தான். அவன் ஒரு தேவனற்றவனாய் ஒரு தேவனுடைய காணியாட்சி வெளியில் தான் இருந்தான். ஆனால் இப்போ தேவன் அவனை அழைச்சாங்க. தேவன் அவனை அழைத்து அது எங்கே பார்க்குறோன்னா ஆதியாகமம் புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் அதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். தேவன் அவனை அழைக்கிறாங்க, அழைச்சி அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தங்களை அவனுக்கு கொடுக்குறாங்க. அந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே நம்புகிறான். அவன் நம்பலன்னா தேவன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னாக்கா தேவன் அவனை விட்டுருப்பாங்க. ஆபிரகாம்னால எத்தனையோ ஆபிரகாம் தேவனுக்கு உண்டு. ஆனால் அந்த ஆபிரகாம் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை அவன் பிடித்து கொண்டான். என்ன பிடித்து கொண்டான்னு சொன்னாக்கா நான் வாசிக்கிறோம், இவன் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை சந்தேகம்லாம் படலை. நம்முடைய சுபாவமே என்னென்னா சந்தேகப்படுறது. தேவன் இது செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா, இது தேவன் என்னை நேசிக்கிறாங்களா நேசிக்கலையா, இது தேவன் சொன்னதா தேவன் சொல்லலையா. சந்தேகம் நம்முடைய வாழ்க்கையில் நினச்சினாக்கா அலசடிக்கப்படுது. நம்முடைய வாழ்க்கையே அலசடிக்கப்பட்டு புயலில் படகு ஆடுவது போல் நம்முடைய வாழ்க்கை ஆட ஆரம்பிக்குது. எப்போன்னா அவிஸ்வாசம் வரும்போது. வேதம் என்ன சொல்லுதுன்னா அவிஸ்வாசம் உள்ளவன் கர்த்தரிடத்திலிருந்து ஏதாவது ஒன்றை பெற்றுக்கொள்ளலாம்னு அவன் நினச்சான்னா அது அவனால் பெற்றுக்கொள்ளவே முடியாதுன்னு சொல்லுது. இந்த உலகத்தில் அதை யாரெல்லாம் விசுவாசித்து நம்புகிறாங்களோ அவங்க கர்த்தரிடத்திலிருந்து உன்னை பெற்றுக்கொள்வாங்க. நீங்களும் நானும் தேவன் சொன்ன எல்லா காரியமும் நம்ம அப்படியே நம்பி அந்த காரியத்தை நம்பி விசுவாசிக்கணும். இப்போ ஆபிரகாமுக்கு சொல்கிறார், அவனை 75 வயதாக இருக்கும்போது தேவன் அவனை அழைச்சாங்க. இப்போது 75 வயசாக இருக்கும்போது அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுறாங்க. அதை கொடுத்து வாசிக்கிறோம். அதாவது ஆதியாகம புஸ்தகம் 12வது அதிகாரத்தை நான் திருப்ப விரும்புகிறேன். ஆதியாகம புஸ்தகம் 12வது அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். ஆபிரகாம் தேவன் அழைக்கிறாங்க. 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இப்படி ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறாங்க. அவனை அழைக்கும்போது அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தங்களையும் கொடுக்குறாங்க. அவனுக்கு அது என்ன வாக்குத்தத்தம்னா, அதாவது உன்னை ஆசீர்வதிக்கிறவளை நான் ஆசீர்வதிப்பேன்ப்பா, உன்னை யாரெல்லாம் சபிக்குன்னு விரும்புகிறாங்களோ அவங்க சபிக்கப்பட்டவர் இருப்பாங்கப்பா, ஆனால் பூமியுடைய வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும்ப்பா அப்படின்னா சூசகமாக ஒரு செய்தியை சொல்கிறாங்க.
உன்னுடைய கற்பத்திலிருந்து பிறக்க போகிறவர் இந்த முழு உலகத்தையும் அவர் மூலமாக ஆசீர்வதிக்க போகிறோம்ப்பாங்கிற ஒரு செய்தியை சூசகமாய் இலைமறைவாய் காய்மறைவாய் ஒரு செய்தியை ஆபிரகாமுக்கு சொல்கிறாங்க. என்னென்னா, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நீ நடப்பினானா உன்னுடைய சந்ததியில் இந்த உலகத்தை ரட்சிக்கிறவராகிய தேவனுடைய குமாரன் உன்னுடைய வம்சத்தில் பிறக்க வைப்பேன். அவர் மூலமாய் இந்த முழு உலகத்துக்கும் ரட்சிப்பு உண்டாகும்ங்கிற செய்தியை ஆபிரகாமுக்கு சூசகமாய் தேவன் சொல்கிறாங்க, வாக்குத்தத்தத்தை பண்ணுறாங்க. ஆனால் அவனுக்கு இன்னும் மகன் பிறக்கலை. ஈசாக்குன்னு ஒருத்தன் பிறந்து அப்புறம் தான் காரியம் நடக்குது. ஆனால் தொடர்ச்சியாக வாசிக்கிறோம். அப்புறம் மறுபடியும் ஆதியாகமம் 15வது அதிகாரம் 15வது அதிகாரம் 15வது அதிகாரம் 1லிருந்து 6 வரைக்கும் வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலிசர் என் வீட்டு விசாரணை காத்தனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பான இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியானவன் என்று சொல்லி, அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இப்படி அவனை அழைத்து, இப்போது ஈசாக்கும் பிறக்கலை, எந்த அறிகுறியும் காணப்படலை. அவனுக்கும் கிட்டத்தட்ட 90 வயதுக்கு மேலே ஆயிடுது. அவனுடைய மனைவியும் அவளும் 90 வயது உடையவள். இப்போது ஆண்டவருடைய வாக்கு பண்ணுறாங்க. இது சிந்தையின்படி அது நடக்குமா? நடக்காது. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா, 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் விசுவாசித்தான். தேவன் சொல்லிட்டார், அவ்வளோதான். நம்ம அநேக சமயங்களில் தேவன் என்ன சொன்னாங்கங்கிறத அப்படியே நம்பணும். சொல்கிறவர் யார்? சொல்கிறவர் சர்வ வல்லவர் ஆச்சே. அவர் சாதாரணப்பட்ட தேவனா? அவர் சர்வ வல்லமுடைய தேவன். அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அன்னைக்கு ஆபிரகாமுக்கு சொன்னார். இன்னைக்கு நமக்கும் வேதத்தில் ஏராள வாக்குத்தத்தங்களை தேவன் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் கூர்ந்து நம்ம அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கவனிக்கணும். கவனித்து அந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கணும். நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்குது. அது 1-2 வாக்குத்தத்தங்களை நான் சொல்கிறேன். இங்கே வாசிக்கிறோம். அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பாருன்றாரு. ஒண்ணாந்து பார்த்தா நட்சத்திரத்தை எண்ண முடியுமா? நட்சத்திரம் எண்ண முடியுமான்னு கேட்குறாரு. ஒரு நாள் எண்ண முடியாது என்னன்றாரு. அது என்ன முடியாது, நட்சத்திரத்தை எண்ணவே முடியாது என்று சொல்லி அவர் நோக்கிறார். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும், அப்படி பண்ணுவேன், பெருக பண்ணுவேன் என்றார். இங்கே நான் பார்க்குறேன் என்ன ஆச்சுனாக்கா, அவன் விசுவாசித்தான். அவன் கேள்வி கேட்கல. அந்த ஜன்னலை கொஞ்சம் லாக்கப் பண்ணிடலாம். அவன் கேள்வி கேட்கல, விசுவாசித்தான். எப்பெல்லாம் அதிக புத்திசாலி இருக்கிறாங்களோ அவங்க கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. தாழ்மையை உள்ளவங்க விசுவாசிப்பாங்க எப்பொழுதுமே. ஆனால் இந்த ஆபிரகாம் மகா புத்திசாலி, திறமசாலி தான். ஆனால் தாழ்மையுள்ளவனாக விசுவாசித்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை அப்படியே ஆண்டவர் சொன்னாரா, ஆமேன், அதை நீங்கள் எப்படி செய்வீங்க, அவ்வளோதான். எப்படி நடக்கும், என்னமா நடக்கும், செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? செய்வீங்க நீங்கள். இதுதான் அவனுடைய வார்த்தை. இன்னொரு காரியம் என்னென்னா, மனு குலம் மனுஷர்கள் இந்த பூமியிலே பிறந்து அவர் தன்னுடைய வாழ்க்கையை குழப்பிக்கிட்டாங்க. வாழ்க்கையை கோளாறாயிடுச்சு. வாழ்க்கை ஆதாமும் ஏவாளும் இந்த பூமியிலே தேவன் சிருஷ்டித்தாங்க. தேவனுடைய கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் தேவனுடைய வார்த்தையை அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அலட்சியம் பண்ணி
தன் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அப்படி அலட்சியப்படுத்தின அவர்களையும் தேவன் என்ன பண்ணல, விட்டுல. அவங்களையும் என்ன பண்ணினா தேவன் அவர்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறார். ஆதியாகமம் 3வது அதிகாரத்தை நான் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 3வது அதிகாரம். இங்கே அந்த விழுந்து போன அந்த முதல் குடும்பமாகிய ஆதாமுடைய குடும்பத்துக்கு தேவன் ஒரு வாக்கு பண்ணுறாங்க. என்ன வாக்கு பண்ணுறாங்கன்னா 3:15 வாசிங்க. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இங்கே கெட்டுப்போன தேவனுடைய சமூகத்தை அலட்சியம் பண்ணின இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு வாக்கு பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கனாக்கா, உன்னுடைய பாவத்துக்கு விமோசனம் உண்டு. உன்னுடைய வாழ்க்கை இப்போ கோளாறு ஆயிடுச்சுல, உன்னுடைய வாழ்க்கையில் சிக்குழுந்த நூல் கொண்டு போல் ஆயிடுச்சுல, உனக்கு விமோசனம் உண்டு உன் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி தான் ஒருவர் வருவார். என்னுடைய குமாரன் ஒருத்தர் வருவார். இந்த பிரச்சனைக்கு எதிராக இருக்க இன்னொரு ஆள், அவன் சொன்ன பேச்சை கேட்டு தானே நீங்கள் இவ்வளோ பண்ணினீங்க, அவன் தலையை அவர் நசுக்குவார். அவனுடைய தலை நசுக்கப்படும். இப்படி காரியம் நடக்கும், என்னுடைய குமாரன் வருவார் என்ற வார்த்தையை பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அந்த ஆதாமுக்கு ஆண்டவர் அங்கே சூசகமாய் சொல்கிறாங்க. அங்கே ஒரு வாக்குத்தத்தம் அங்கே ஒரு வாக்குத்தத்தங்களை உண்டு பண்ணிடுறேன். நீங்கள் நானும் அநேக சமயங்களில் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை மனதில் வைத்து தேவன்கிட்ட போகணும். அங்கே தொடர்ச்சியாக நம்ம வாசிக்கிற காரியம் இதெல்லாம், இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் மறுபடியும் நிறைவேறுகிறது. பல 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவர் சிலுவையிலே தன்னுடைய மகன் மூலமாய் பிசாசுடைய தலையை நசுக்கினார், அவனுடைய தலையை அவனுடைய அதிகாரத்தை உறிந்து கொண்டார் என்று சொல்லி கொலைசரியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14-15 அதை குறித்து வாசிக்கிறோம். அதேமாதிரி எபிரியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கிறோம். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை மரணத்தினாலேயே அழிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்திற்குள்ளான யாவரையும் விடுதலையாக பண்ணும் பொருட்டு அங்கே என்ன நடக்குனாக்கா, குமாரன் இந்த பூமிக்கு வந்து பிசாசை தலையை நசுக்கினார். பிசாசு தன் மரணத்தினாலே பிசாசை ஜெயித்தார். பிசாசை ஜெயிக்கிறதுக்கு என்ன ஆயுதம் தெரியுமா? மரிப்பது தான் ஆயுதம். இயேசு சிலுவையில் மரித்தார், அவனை ஜெயித்தார். நீங்களும் நானும் எப்பெல்லாம் சுயத்துக்கு மறிக்க ஆரம்பிக்கிறோமோ, எப்பெல்லாம் என்னுடைய விருப்பத்துக்கும் என்னுடைய ஆசைக்கும் இஷ்டத்துக்கெல்லாம் மறிக்க ஆரம்பிக்கிறோம், அப்போதெல்லாம் பிசாசுடைய தலை நசுக்கப்படும். எப்பெல்லாம் தன்னுடைய விருப்பம், தன்னுடைய இஷ்டம், என்னுடைய பிளான், என்னுடைய திட்டம்னு நாம் இருக்கிறோமோ, அப்போ பிசாசு கொடிகட்டி வாழ்ந்துட்டுருப்பான் நம்முடைய வாழ்க்கையில். எப்பெல்லாம் என் வாயை மூட கற்றுக்கொள்கிறனோ, எப்பெல்லாம் என் கண்களை மூட கற்றுக்கொள்கிறனோ, அப்பெல்லாம் பிசாசு தலை நசுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் பிசாசு தலை நம்முடைய வாழ்க்கையில் நசுக்கப்பட்டுகிட்டே இருக்கும். தேவனுடைய வாக்குத்தத்தங்களெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். இப்படி தான் பிசாசனை அழிப்பதற்கு அப்போவே அவர் என்ன செஞ்சார்னாக்கா வாக்குத்தத்தங்களை உண்டு பண்ணினார். நம்ம ஒவ்வொருவருக்கும் வாக்குத்தத்தம், இந்த வேதாகம பூராவும் தேவன் நம்முடைய ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் இருக்குது. ஆனால் அந்த வாக்குத்தத்தங்களை பார்த்து பணக்காரராக மனம் இல்லை. நான் அதை எப்படி சொல்ல போகிறேன்னாக்கா, 100 ரூபாய்க்கும் 50 ரூபாய்க்கும் பிச்சை எடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துட்ருக்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு செக்கில் 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு செக்கு, 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு செக்கு, 3 லட்சம் ரூபாய்க்கு செக்கு, இத்தனையும் இருக்குது. அதை என்ன பண்ணிட்டுறாங்கனாக்கா மடித்து பையில் வச்சு திணிச்சு வச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க. அது செக்கு எடுத்துகிட்டு போய் பேங்கில் கொண்டு கொடுத்தா, ஒரு கையெழுத்து போட்டு பேங்கில் செக்கில் கொடுத்தா உங்களுக்கு லட்சக்கணக்கான ரூபா பணம் வந்து வறுமை இல்லாமல் நீங்கள் வாழ முடியும். ஆனால் அநேக தேவன் எழுதி கொடுத்த இந்த வெளியேறப்பட்ட வாக்குத்தத்தங்கள்லாம் மடித்து, அதை நம்முடைய பிரதர் சொல்லுவாங்க, அதை நல்லா பிரேம் பண்ணி வீட்டில் தொங்க விட்டுட்டு வறுமையில் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றாங்க. உதாரணமாக சந்தோஷமாக இருங்கள்னு வேதம் சொல்லுது, கவலைப்படாதீங்கன்னு சொல்லுது, ஒன்றை கொடுத்தும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லுது, ஆகாயத்துக்கு பறவையை கவனித்து பாருங்கன்னு சொல்லுது, உங்கள் தலையுள்ள முடியெல்லாம் எண்ணி வைத்திருக்குன்னு இருக்குது, நாளைக்கு என்ன நடக்கணும் நாளைக்கெல்லாம் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி ஒரு செக்கு எழுதி கொடுத்தது மாதிரி பல லட்சம் ரூபாய்க்கு மதிப்புள்ள செக்கு கொடுத்துருக்கு. ஆனால் அதுக்கு பதிலாக உட்காந்து கன்னத்தில் கையை வைத்து கொண்டு
குறை சொல்லிக்கிட்டு, இல்லை அவங்களால தான் அவங்க என்னை கெடுத்துட்டாங்க, இவங்க என்னை கெடுத்துட்டாங்க, இவங்க எனக்கு தீங்கு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணாக்கா மனுஷர்களை குறை சொல்லிக்கிட்டு தேவனுடைய வாக்குத்தத்தங்களை அற்பமாயிட்டோம். பழைய நாட்களில் வாழ்ந்த எல்லா பரிசுத்தவான்களுமே தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்து தான் ஜெபிப்பாங்க. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை தேவனுக்கு ஞாபகம் ஊட்டுவாங்க. எப்படி ஒரு மனுஷர்கிட்ட போய், ஐயா இந்த தேதியில் வர சொன்னீங்களே, இது தரேன்னு சொன்னீங்களே என்று சொல்லி எப்படி நம்ம கேட்குறோமோ அதே போல் அதை மறுபடியும் நான் உங்களுக்கு காமிக்க விரும்புகிறேன். அதாவது ஆதியாகம புஸ்தகம் 28வது அதிகாரம். ஆதியாகம புஸ்தகம் 28. ஆதியாகமம் 28 எடுத்துக்கொள்வோம். அதில் 14ம் 15ம் வாசிங்க. உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வரப்பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். இங்கே நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவர் ஆபிரகாமுக்கு ஒன்று சொன்னார்ல, உனக்குள்ள இந்த பூமி நான் ஆசீர்வதிக்க பண்ணுவேன், உம்மாலே இந்த முழு உலகமும் ஆசீர்வதிக்கப்படும், உன் சந்ததி மூலமாக பிறக்கிறவராகிய அவர் மூலம் என்று சொன்ன அந்த வார்த்தையை ஆபிரகாமுக்கு சொன்னதை அவருடைய மகன் ஈசாக்கு சொல்லுவான். ஈசாக்கு சொன்னதை இப்போது யாக்கோப்புக்கு அவர் நினைவு கூறப்படுது. அந்த வார்த்தை தேவன் நமக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறாருக்கா, அந்த வானத்து நட்சத்திரத்தை போலன்னு பார்த்தோம், கடற்கரை மணலை போலன்னு பார்த்தோம். இங்கேயும் அவர் சொல்கிறார், உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் என்ன செய்வாய்? பரம்புவாய். கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும். கால் வைக்கிறதுக்கு இப்போ ஒரு அடி கூட கிடையாது அவனுக்கு. அவன் பொண்டாட்டியை அடக்கம் பண்ணுவதற்கு அவன் பணத்தை கொடுத்து தான், பணம் கொடுத்து தான் அந்த கல்லறையை வாங்கி அங்கே அடக்கம் பண்ண வேண்டியிருந்தது. ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கு இது எல்லாம் உனக்கு தான். அது மாத்திரம் இல்லை, உன்னுடைய சந்ததியில் தேவனுடைய குமாரன் பிறக்க போகிறார். இதுதான் வாக்குத்தத்தம். இதை ஆண்டவர் யாக்கோப்புக்கு ஞாபகம் ஊட்டுறாங்க. ஆண்டவர் ஞாபகம் ஊட்டுறாங்க. அங்கே வாசிக்கிறோம், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன். நான் என்ன சொன்னேன்னு அதை உன் வாழ்க்கையில் செஞ்சு முடிப்பேன். இங்கே உட்கார்ந்துருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்ம ஊரு குறித்து தேவனுடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கு. நம்ம ஊருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, நமக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. ஏதோ பிறந்தோம், ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ விதி வந்துச்சு, ஏதோ செத்தோம் போய் சேர்ந்தெல்லாம் இல்லை. நீங்கள் ஒரு நோக்கத்துக்காக இந்த உலகத்தில் பிறந்தீங்க, ஒரு திட்டத்துக்காக இந்த உலகத்தில் பிறந்தீங்க. நீங்கள் கல்லறைக்கு வைக்க போகிற முதல் நாள் நீங்கள் ஒரு காரியத்தை சொல்லணும், ஆண்டவரே நான் நியமிக்கும்படிக்கு, அதாவது நான் இந்த பூமியில் செய்யும்படிக்கு நீங்கள் என்ன இந்த பூமிக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்க, அதான் நான் செஞ்சு முடித்தேன் என்று ஆண்டவர் கல்வாரிக்கு போகும்போது அவங்க சொன்னாங்க, பிதாவே நீர் எனக்கு நியமித்த கிரிகளை நான் செஞ்சு முடித்தேன் நான் சொன்னாங்க. நீங்களும் நானும் இந்த பூமியை விட்டு எத்தனை நாளைக்கு வாழுகிறோமோ அதெல்லாம் முக்கியமே இல்லை. ஆனால் எப்படி வாழ்ந்தேன் ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தை என் வாழ்க்கையில் செஞ்சு முடிச்சிட்டேன். உங்களுடைய வாக்குத்தத்தங்களெல்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேறினது. அவருடைய குமாரனுடைய சாயல், குமாரனுடைய சுபாவம், குமாரனுடைய சிந்தை, இந்த பூமியில் நம்ம சேர்த்தது நம்ம வச்சிருக்கிறது எல்லாம் இல்லாமல் காணாமல் மறைஞ்சிரும். தேவனுடைய சித்தத்தின்படி எதெல்லாம் நம்ம செய்கிறோமோ அது மாத்திரம்தான் நிலச்சி நிற்கும். பாக்கி எல்லாம் மேகாத்தில் போயோ போடும். தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கை நிறைவே இருக்கும்.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன்னா ஒரு நோக்கத்தோட தேவன் பிறக்க வச்சாங்க. தேவ சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும். தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் சுதந்திரிச்சிருக்கணும். ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் பிதாவே என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது, அப்போது அவரை குறித்து 300 தீர்க்க தரிசனங்கள் அப்போ நிறைவேறினதும். இயேசுவை குறித்தான தீர்க்க தரிசனங்களை குறித்தான காரியங்கள் நிறைவேறினது. உங்களை குறித்தும் என்னை குறித்தும் இந்த உலகத்துட்டு போகும்போது, ஓ பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவனே, ஆசீர்வதிக்கப்பட்டவளே, உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டாய், உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டாய், உன் கிரீடத்தை வேற ஒருத்தனுக்கும் கொடுக்கலை. அந்த யூதாஸ் பார்க்குறோம், அவனுக்கு இருந்த கிரீடத்தை வேற ஒருத்தன் எடுத்துகிட்டு போயிட்டான். உங்களுக்குன்னு உள்ளதை நீங்கள் பற்றி கொள்ளணும். தேவனுடைய சமூகத்துமா நிற்கும் பொழுது, உனக்குன்னு வச்சிருந்தேன், நீ வல்ல இதை இவன்கிட்ட கொடுத்துட்டேன், நான் எவ்வளோ வேதனையாக இருக்கும். அருமையானவளே, நமக்குரியதை நாம் பற்றி கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் அடுத்ததான் புஸ்தகம் இருக்கு. உனக்குரியதை நீ பற்றிக்கொள், உன்னுடைய கிரீடத்தை பற்றிக்கொள், வேறு ஒருத்தன் எடுத்துக்கிறதுக்கு அதை அனுமதிச்சிடாத. ஜாக்கிரதை. வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் இந்த 11வது வசனம் என்னன்னு தெரில, அந்த வாரம் வரும், உனக்குரிய பற்றிக்கொள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாழுகிற நாட்களில் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை இருக்க பற்றிக்கொள்ளும். அநேகர் தேவனுடைய வாக்குத்தத்தை விட்டுட்டு இல்லாமல் அழிந்து போகிற அதை பற்றி கொண்டு தன் வாழ்க்கையை வீணடிக்கிறவளாக இருக்கக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வாக்குத்தத்தம் பண்ண எல்லாத்தையும் எனக்கு வேணும், எல்லாம் எனக்கு வேணும், இன்னும் வாக்குத்தத்தங்களை பற்றிக்கொள்ளணும். அப்படிதான் அவனுக்கு சொல்கிறார். யார்? யாக்கோப்புக்கு அவர் சொல்கிறார், நான் உன்னோடு இருப்பேன், நீ போகிற இடத்துலலாம் நான் வருவேன், உன்னை காத்துக்கொள்வேன், நான் உனக்கு மறுபடியும் இந்த இடத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன், அது மாத்திரம் நான் சொன்னதை உன் வாழ்க்கையில் செஞ்சு முடிப்பேன். எப்பெல்லாம் என் வாழ்க்கையில் பெருமையும் சுயநலமும் இருக்குதோ, அப்போ தேவனால் ஒன்றும் செய்ய முடியாது. என்னுடைய வாழ்க்கையில் பெருமையும் சுயநலமும் எப்போ ஒழியுதோ அப்பொழுது தான் அவருக்கு ஒரு காரியங்களை எப்பெல்லாம் என் வாழ்க்கையில் செய்ய முடிய பண்ணுதோ அப்படி செய்ய பண்ணுவார். அதே மாதிரி இந்த யாக்கோப்புடைய காலை உடைக்க வேண்டியிருந்தது, அவனுடைய சுயம் உடைப்பட வேண்டியிருந்தது. அப்பொழுது தேவன் அவனை ஜெயிச்சிட்டாங்க, தேவன் அவனை வச்சாங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீ என்னை ஜெயிச்சிருங்க, உடைய வாக்குத்தத்தங்கள்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும், உடைய வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருப்பதற்கு என்னுடைய பெருமையோ, என்னுடைய மதீனமோ, என்னுடைய முட்டாள்தனமோ, ஆண்டவரே என்னை ஜெயிச்சிருங்க, ஆண்டவரே என்னை கொண்டுடுங்க ஆண்டவரே என் வாழ்க்கையில் என்ன சொல்லி என்னை விட்டுறணும். என்னை விட்டு கொடுத்துட்டா அவர் என்னை நடத்தி கொண்டு போயிடுவார். ஆனால் நான் குரங்கு பிடி போல பிடித்து கொண்டிருப்பேன்னா அவர் என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றையும் செய்து சொல்ல முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் வாழுகிற நாட்களில், வாழுகிற கடைசி நாட்களில் ஆண்டவர் எதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுக்கணும்னு விரும்புகிறீங்களோ, எதெல்லாம் எனக்குன்னு வச்சுருக்கீங்களோ அதையெல்லாம் எனக்கு எடுத்துக்கிறேன் ஆண்டவர். அவர் வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மை உள்ளவர். தொடர்ந்து வாசிக்கிறோம், ஏராள வாக்குத்தத்தங்கள் இருக்குது. அதில் ஒன்று ரெண்டு சில வாக்குத்தத்தங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதாவது திருப்பிக்குள் சகரியாவின் புஸ்தகம் 1093வது பக்கம். சகரியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1093, 1093 பக்கம், 2வது அதிகாரம். ஏராள வாக்குத்தத்தங்கள், ஆயிரமான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அவர் சொல்கிறார், இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து, ஆபிரகாம் சந்ததியை பார்த்து, ஏன் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் சொல்கிறார். 5வது வசனம் பாசிங்க, 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து, இப்போ நிற்பாரோம், உன்னை சுற்றி அக்கினி மதிலாக இருப்பேன், உன்னை சுற்றி அக்கினி மதிலாக இருப்பேன். உனக்கு காவல் அக்கினி மதில் இருக்கும். வாசிங்க, அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அனாதல்ல, உனக்கு எவ்வளோ காவல் இருக்கு தெரியுமா? உனக்கு அவ்வளோ காவல் வச்சிருக்கேன், அக்கினி மதில் இருக்கு, பயப்படாது. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்கு பண்ணுகிறார். தொடர்ச்சியாக நிறைய காரியங்கள் அங்கே வாசிக்கணும். அதாவது 8ஆம் வசனம் வாசிங்க, 2:8.
பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண் மணியை தொடுகிறான். இதோ இதோ நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாக அசைப்பேன். அதனால் அவர்கள் தங்கள் அடிமைகளுக்கு கொள்ளையாவார்கள். அவர் சொல்றார், உங்களை தொடுறவன் அவருடைய கண் மணியை தொடுகிறான். இந்த முழு சரீரத்திலையும் மனுஷன் கையால் தொட முடியாத ஒரு உறுப்பு எதுன்னா அந்த கண்ணில் இருக்கிற கருவழி தான். நீங்களும் நானும் எங்கே இருக்கணும்னா தேவனுடைய கண்களில் இருக்கிறோம். யாரோ ஒருத்தர் நம்மளை தொடுறாங்க, யாரோ ஒருத்தர் அவமானப்படுத்துகிறாங்க, யாரோ ஒருத்தர் நம்மளை தூத்துறாங்க அப்படின்னா தேவனுடைய அனுமதி இல்லாமல் நம்மளை யாரும் பண்ண முடியாது. அதனால் தேவனுடைய கண்ணின் மணியாக நான் இருக்கிறேன். இதெல்லாம் வாக்குத்தத்தம், தேவனுடைய வாக்குத்தத்தம். நான் சொன்னதை மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கவலைப்படாத. காக்காயை கவனித்து பாரு, ஆயத்து பட்சிகளை கவனித்து பாரு, அதை விட நீ விசேஷமானவன். இப்படி வாக்குத்தத்தங்கள் தேவன் ஏராள வாக்குத்தத்தங்களை வச்சிருக்கார். நாளைக்காக கவலைப்படாத. இந்த உலகம் கவலைப்படும், ஏன்னா தேவனை நம்பலை அது. ஆனால் ஆபிரகாம் அப்படி இல்லை, விசுவாசித்தான். தேவனை நம்பி அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாய் காணப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் வாழ்கிற நாட்களில் தேவன் ஏராள வாக்குத்தத்தங்களை தன் வேதத்தில் நமக்கு அள்ளி எள்ளி கொடுத்துருக்காரு. அள்ளி எள்ளி அளந்து மூட்டையாக வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறார். பயப்படாது. இன்னும் சொல்ல விரும்புகிறேன், ஏசாயாவின் புத்தகம் 46 நமக்கு அடிக்கடி நம்ம சொல்லுகிற வசனம். ஏசாயா 46வது அதிகாரம், திருப்பிக் கொள்ளுங்க, 3-4. ஏசாயாவின் புத்தகம் 46வது அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியான சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். அப்பொழுது முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். போதும். நம்மள அநேகர் நமக்கு பயம் வருதுன்னா, வயசான ஒன்று, கண் இருட்டாக போகும்போது, கை நடுக்க ஆரம்பிக்கும்போது, ஞாபக சக்தி மறந்து போகும்போது, நம்முடைய பேச்சை அலட்சியம் பண்ணும்போது, அப்போ நமக்கு என்னை யார் மதிக்கிறான், யார் என்னை ஏற்றுக்கொள்கிறான்னு சொல்லி வயதாயிட்டாகலே அந்த ஒரு மனப்பான்மை வந்துடும். அதனால தான் இங்கே என்ன சொன்னாக்கா, நான் தாயின் வயிற்றிலேயே நான் உன்னை என்ன செஞ்சேன், அங்கே தான் உன்னை என்ன பண்ணேன்னா உன்னை ஏந்தினேன். நான் உன்னை அங்கேயே ஆரம்பித்தேன். அங்கே மாத்திரம் இல்லை, இந்த உலகம் உண்டாருக்கு முன்னையே அங்கேயே தாங்கினேன், உன்னை ஏந்தினேன், அங்கேயே ஆரம்பித்தேன். அப்படி நீ உற்பத்தியானது முதற்கொண்டு உன்னை நான் அங்கேயே தாங்கினேன். இப்போது வயதாக இருக்குது, முதிர் வயதாக இருக்குது. இப்போ நிறை வயதும் வந்துடுச்சு, நிறை வயது வந்துடுச்சு. நான் உங்களை தாங்குவேன். நான் முன்னாடி செஞ்சு வந்தேன், இனிமேலும் நான் அப்படியே ஏந்துவேன், நான் சுமப்பேன். வரப்போகிற இக்கட்டுக்கு உலகத்தில் இருக்க மனுஷன் புலம்புவாங்க. யார் இருக்கா, பிள்ளைய வளர்த்தேன், பொண்ணை வளர்த்தேன், அவங்களுக்கு அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், முடியாத காலத்தில் வயசான காலத்தில் செய்வாங்கன்னு பார்த்தேன், எல்லோரும் நான் மறந்துட்டாங்க. ஒருத்தரும் உங்களுக்கு செய்ய வேண்டாம். உங்களுடைய மகன் செய்ய வேண்டாம், உங்கள் மகள் செய்ய வேண்டாம், யாரும் செய்ய வேண்டாம். உங்களை படைத்த பரலோக தகப்பன் உங்களை நடத்துவாரா, நடத்த மாட்டாரா? சொல்லுங்க பார்ப்போம். நடத்துவார். ஆயத்து பறவைகளை விட நீங்கள் எவ்வளோ முக்கியமானவங்க தெரியுமா? காக்காயை விட, குருவியை விட. எல்லாரும் கைவிடலாம், உங்களை எல்லாரும் கைவிடலாம். ஆனால் பரலோக தகப்பன் உங்களை கைவிடவே மாட்டார். பெரியமாளே ஆச்சரியமாக நடத்துவார். அவர் சொல்லுவார், நிறை முடியின் வரைக்கும் நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், நடத்துவேன். நீ கல்லறைக்கு போகிற நாள் வரைக்கும் உன்னை பாதுகாப்பேன். ஊரில் இருக்க ஜனங்கள் மாதிரிலாம் நீ புலம்பாத, கவலைப்படாத. தேவனுடைய வாக்குத்தத்தம் அப்படி தான் இருக்கு. நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், தப்பிப்பேன், சுமப்பேன்.
இங்கே அமர்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவருக்கும் பரலோகத்தில் ஒரு அப்பா உண்டு. அவருடைய வாயின் வார்த்தையினால ஒவ்வொரு நாளும் எனக்கு பிழைப்பு உண்டு. ஆனால் வருகிற நாட்கள் அவருடைய வார்த்தையை அப்படியே நம்புவோம். அப்படியே அந்த வார்த்தையை நம்புவோம். சந்தேகம்லாம் பட வேண்டாம். இன்னொரு காரியம் இங்கே வாசிக்கிறோம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தை நான் திருப்ப விரும்புகிறேன். ஆ 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. ஞானி எங்கே? 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம், பக்கம் 246வது பக்கம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. வாக்குத்தத்தங்களுடைய நிறைவா இருக்கிறாங்க இயேசு. இன்னொரு இடங்களை வாசிக்கிறோம், நியாயப்பிரமாணத்தினுடைய முடிவாக இருக்கிறார் இயேசு. இயேசுவானவர் எல்லா வாக்குத்தத்தத்துக்கும் கடைசியில் இயேசுவே ஆமேன், இயேசுவின் நாமத்தாலே ஆமேன் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஜெபிக்கிறோம்ல, அது பெரிய அர்த்தம் இருக்குது. நிறைய நேரம் ஜெபம் பண்ணிட்டு ஆமேன் போட்டாங்கன்னா இதை கண்ணை விழிச்சுக்கலாம், ஜெபம் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்ருமோ. இல்லை, எல்லாம் எழுதிட்டு கடைசியில் இயேசுவே உம்முடைய நாமத்தால் ஜெபிக்கிறேன். இப்போ நான் மேலே எழுதியிருக்கேன், என்ன வேணாலும் எழுதியிருந்தாலும், ஆனால் கீழே இருக்கிற வார்த்தை இருக்குல்ல, இயேசுவின் நாமத்தால் ஆமேன், அந்த வார்த்தைக்கு பரலோகமே ஒரு நிமிஷம் எழுந்திருந்து தூதர்கள் நின்று பிதா அதுக்கு ஆமேன் என்று சொல்லி பிதா என்ன பண்ணுறாரு, அதுக்கு அவர் சீல் போடுறாரு. அதுக்கு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கும் போது பிதா அதுக்கு ஒரு சீல் போட்டு உடனே பாஸ் பண்ணி அந்த வேண்டுதலுக்கு அவர்கள் செய்யுங்க. ஒருவேளை அந்த வேண்டுதல் 6 மாதமாக இருக்கலாம், இல்லை 6 வருஷங்களாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த வேண்டுதலை தேவன் நிறைவேற்றுவாங்க. ஆபிரகாமுக்கு 400 வருஷம் ஒரு சந்ததி அடிமையாக இருப்பாங்க, அந்நிய தேசத்தில் அவங்க அடிமையாக இருப்பாங்க, உபத்திரவப்படுவாங்கன்னு ஒரு வாக்குத்தத்தை பண்ணுறாரு. ஆனால் அவங்க வரும்போது மிகுந்த வெள்ளியோடும் பொண்ணோடும் அவங்க வருவாங்கன்னு சொல்லி அங்கே வாக்குத்தத்தம் பண்ணாங்க. ஆனால் அது நிறைவேற 430 வருஷம் கூட ஆச்சு. சில நாட்கள் ஆகலாம், ஆனால் நாம் விடக்கூடாது, வாக்குத்தத்தங்களை விடக்கூடாது. நீங்களும் நானும் இந்த பூமி நாட்டில் சில காரியங்கள் நடக்கலை, இன்னைக்கு இன்னும் நடக்கலை, ஆனால் ஆண்டவர் செய்வாங்க. அதான் நம்முடைய நம்பிக்கை. அநேக தேவ தாசர்கள் சில மனுஷர்கள் ரட்சிக்கப்படணும், தன்னுடைய சில பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, சிலருடைய முரட்டாட்டமுடையவர்கள் ஊரில் சில பேர் இருப்பாங்க, இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணுமேன்னு சொல்லி அவங்க ஜெபம் பண்ணுவார். உதாரணமாக ஜார்ஜ் முல்லர்ங்கிற ஒருத்தர் அவர் ஜெபிக்கிற பழக்கமுடைய ஒரு மனுஷர். அவர் சில முரடர்கள், ஊரில் இருக்கிற தாதாக்கள், முரடர்கள், சில மோசமான மனுஷர்களுக்கு அவர் ஜெபிப்பார். அப்போது அவர் 3 பேருக்காக ஜெபித்தாராம். அதிலே ஒரு மனுஷர் அவருடைய அடக்க ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் அந்த நாட்டில் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறான். பாக்கி 2 பேர் அந்த அவர் ஜெபித்த, அவர் மரித்த எத்தனையோ நாள்களுக்கு அப்பாவரும் அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டுறான். நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படி தான், சில காரியங்களை ஜெபிக்கிறோம், இன்னும் நடக்கலை, ஆனால் நம்பிக்கையோடு ஜெபிக்கணும். உதாரணமாக அங்கே எலியாவுடைய நாட்களில் அந்த 3 வருஷம் 6 மாதம் அந்த இஸ்ரவேலில் மழை பெய்யல தான். ஆனால் இப்போ ஒரு காரியம் நடக்குது. என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா, இப்போ மழை வரப்போகுதுன்னு சொல்லுவார், ஆனால் தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு அப்போ சீக்கிரம் போக சொல்லு, அவன் வீட்டுக்கு போகணும், மழை வரப்போதுன்னு பாரு. ஆனால் மழை வர்றதுக்கு எந்த அறிகுறியுமே இல்லை தான். இதில் அவனோட வேலைக்காரனை போய் பார்க்க சொல்லுவார், கடற்கரையில் ஒன்றும் இல்லைன்ட்டு வருவான், மறுபடியும் போய் சொல்லுவார், ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவான். இப்படி 6-7 தடவை போய் 7ஆவது தடவை சொல்லுவான், ஒரு உள்ளங்கை அளவில் ஒரு மேகம் தெரியுது, அதான் அவ்வளோ தெரியுன்னு சொல்லுவான். அவ்வளோதான் சொல்லுவான். சரி, ரைட், உள்ளங்கையில் ஒரு மேகம் தோன்றிடுச்சுல, அப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வானம் கருத்து தன்னுடைய மழையை பெய்ய பண்ணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கி வறட்சியே காணப்படலாம், ஒன்றுமே இல்லாத மாதிரி தோணலாம். கையளவு மேகம் கனமழை கொடுத்தது என்று சொன்னது போல
தேவன் அதிசயங்களை செய்வாங்க. நம்முடைய வாழ்க்கையே எது தெரியுமா? நம்பிக்கை தான். நம்முடைய வாழ்க்கையே நம்பிக்கை தான், எதையும் இல்லை. நம்முடைய கண்கள் ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக என் கண்களை எப்பொழுதும் ஏறெடுத்துக்கணும், அவ்வளோதான். பிரச்சனையை நான் பார்க்க வேண்டாம், சூழ்நிலை மலைகளை பார்க்க வேண்டாம், பிரச்சனையை பார்க்க வேண்டாம். மழை போல பிரச்சனை இருக்கா, இருக்கட்டும் இருக்கட்டும். ஆனால் இந்த மலை போல இருக்கிற பிரச்சனையை பார்த்து நீ பேசுன்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. பேசு. அது எங்கே வாசிக்கிறோம்னு சொன்னாக்கா, மத்திய சுவிசேஷன் புஸ்தகம் 21வது அதிகாரம். மத்திய சுவிசேஷன் புஸ்தகம் 21வது அதிகாரத்தை நான் திருப்பிக் கொள்ள விரும்புகிறேன். மத்திய 21 21 வாசிங்க. மத்திய 21:21 சொல்லுங்க. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாயிருந்தால் இந்த அத்தி மரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 22வது வசனம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். இது தேவனுடைய வாக்குத்தத்தம், இயேசுடைய வாக்குத்தத்தம். நீ மலையை பார்த்து பயப்படாத. உனக்கு முன்னாடி நிற்கிற இந்த மலையை பார்த்தாலும் நீ சோர்ந்து போகாது. மழை போல பிரச்சனை இருக்கா? இருக்கட்டும். ஆனால் நீ சொல்லு, இந்த மலையை பார்த்து சமுத்திரத்தில் போய் விழுந்து போன்னு இந்த மலைகிட்ட பார்த்து பேசு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மலையை பார்த்து பேசு, உன் பிரச்சனையை பார்த்து பேசு, ஒரு சூழ்நிலையை பார்த்து சொல்லு. அதுக்கு பதிலாக உட்காந்து கையை தலையிலே வைத்து கொண்டோ கன்னத்தில் வைத்து கொண்டோ அழுது கொண்டோ குறை சொல்லி முறுமுறுக்க வேண்டாம். என்ன எழுதியிருக்குன்னு சொன்னாக்கா, மலையை பார்த்து என்ன எழுதியிருக்கு? நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போன்னு சொல்லி போகும். நீ இந்த மலையை பார்த்து பேசு, விசுவாசமுடையவனாயிரு, விசுவாசமுடையவளாயிரு. இந்த ஆபிரகாம்கிட்ட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்பட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஏராள வாக்குத்தத்தங்கள், ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் இருக்கு. இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது யோசுவாவின் புஸ்தகம் 21வது அதிகாரம். யோசுவாவின் புஸ்தகம் 21வது அதிகாரம். யோசுவாவின் புஸ்தகம் 21வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். பக்கம் பழைய ஏற்பாடு 296 யோசுவாவின் புஸ்தகம் 21வது அதிகாரம். அதில் 44வது வசனம் 45வது வசனம் வாசிங்க. கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தமில்லாமல் இளைப்பாற பண்ணினார். அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவும் இல்லை, எல்லாம் நிறைவேறிற்று. தேவன் இஸ்ரவேல் குடும்பத்தை பார்த்து சொன்னார், நீங்கள் போங்க, உனக்கு முன்பாக ஒரு மனுஷனை எதிர்த்து நிற்பதில்லை, தேசத்தை நீங்கள் பங்கிட்டு கொள்ளுவீங்கன்னு சொல்லி அந்த மோசே மூலமாய் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தேவன் சொன்னாங்க. இப்போ மோசே மறிச்சிட்டாங்க, அவர்களும் இஸ்ரவேல் கோத்திரத்தார் தேசத்தில் சுதந்திரிச்சிட்டாங்க. இப்போ இயேசுவா தலைமை ஏற்று பொறுப்பேற்று அவருடைய தலைமையில் இந்த ஜனங்க இருக்கிறாங்க. அப்போ வாசிக்கிறோம், கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகலை. அவர் வாக்குத்தத்தம் பண்ண எல்லாம் நிறைவேறினது. நீங்களும் நானும் இந்த உலகத்தை விட்டு போகும்போது தேவன் நம்மை குறித்து எழுதி வைத்திருக்க எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேறி தான் இந்த உலகத்தை விட்டு நம்ம போகணும். ஆக இந்த பூமியின் நாட்கள் நீங்களும் நானும் இந்த பூமியின் நாட்கள் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை ஈருக பற்றி கொள்ளணும், பிடித்து கொள்ளணும். தேவனே செய்வீங்க, இதை செய்வீங்க. இப்போதைக்கு ஒரு மேகமும் காணலை, ஒன்றும் காணலை. ஒரு இடம் தான் வாசிக்கிறோம், நம்ம வாசிக்கிறோம், காற்றை காண மாட்டேன், காற்றும் இல்லை, தண்ணியும் இல்லை, ஒன்றும் இல்லை.
காற்றும் இல்லை, மழையும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தம், தேவனுடைய வார்த்தை. ஆகினால் வாழுகிற அந்த கடைசி நாட்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையை இருக பற்றி கொள்ளும். இந்த பூமியில் வாழுற ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம்லாம் இல்லை. இந்த பூமியில் இருக்க ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் இல்லை. அதனால தான் அவங்க புலம்புறாங்க, தவிக்கிறாங்க, குறை சொல்கிறாங்க, முறுமுறுக்கிறாங்க. தூக்கம் இல்லை, இளைப்பாறுதல் இல்லை, கவலை, குறை சொல்லுதல். அவங்களுடைய வாழ்க்கை இளைப்பாறற்று இருக்கு வாழ்க்கை. ஆண்டவர் தான் சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறு தரேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாளைக்கு சாவு வந்தால் வரட்டும். ஆனால் இளைப்பாறுதலோட இன்னைக்கு நம்ம படுக்கையில் இளைப்பாறுதலுடையவர்களாய் வாழ்க்கை, சந்தோஷம் உடையவர்களாய், எப்பொழுதும் சந்தோஷம் உடையவர்களாய், கர்த்தருக்குள்ள சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இந்த உலகம் பயந்துக்கிட்டே இருக்குது தெரியுமா, கவலைப்பட்டுட்டே இருக்குது தெரியுமா. அவனுக்கு எவ்வளவு இருந்தாலும் அவன் பயந்து பயந்து கவலைப்பட்டு வாழ்ந்துட்டுருக்கான். ஏன்னா அவர் அனாதை, அவனுக்கு வாக்குத்தத்தம் இல்லை, தேவன் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில் நமக்கு தேவன் வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய மகனை இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சு இந்த வாக்குத்தத்தத்தில் நிறைவாகி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இப்பொழுது நம்ம. ஆகையினால் இயேசு கிறிஸ்து மூலமாக எல்லா வாக்குத்தத்தங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு தன்னுடைய குமாரனை சிலுவையில் அர்ப்பணித்து அங்கே இரத்தம் சிந்தி நமக்கு ஒரு வழியும் வாசலையும் உண்டு பண்ணி வைத்து விட்டார். இனியும் நம்ம கவலைப்பட்டு பயந்து துக்கித்து இருக்கவே கூடாது. இந்த முழு உலகத்திலேயே சந்தோஷம் உள்ளவர் யார் தெரியுமா? நீங்களும் நானும் தான் சந்தோஷம் விடலாம். வியாதி இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், அது ஒரு பக்கம். ஆனால் இருதயத்தில் நீங்களும் நானும் சந்தோஷம். ஏன்னா என்னுடைய ஆண்டவர் சொல்வார், அவருடைய சந்தோஷத்தை எனக்கு வைத்திருப்பி இருக்கிறார். உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் கொடுக்கல. அந்த உலகம் ஒன்று கொடுத்தா அதை பிடிங்கிட்டு போய்டும். நான் கொடுக்குற சந்தோஷம் இருக்க நித்தியம் வரைக்கும் நிலைத்திருக்கும். அதை தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன். அது உங்களுடைய இருதயத்தில் ஆளட்டும். தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்தில் ஆளட்டும். இதுக்கு தான் தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். ஆகையினால் தேவனுடைய வாக்குத்தத்தம் எல்லாத்தையும் சுதந்திரித்துக் கொள்வோம். தேவன் நம்ம ஒரு அனுகிரகம் செய்வாராக. ஆமென். நாம் வார்த்தைகளை கேட்டது போல நம்முடைய வாழ்க்கையில் நாம் தூரமாக இருந்த நமக்கு நம்ம இந்த வசனத்தில் நம்ம எபேசியரில் நான் வாசித்தது போல் இந்த 2ஆம் அதிகாரத்தில் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 11 பக்கம் 265. 2ஆம் அதிகாரம் நீங்கள் பைபிள் வச்சுருக்கிற நீங்கள் எல்லாருமே அந்த பகுதியை நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த வசனத்தை நீங்கள் பார்க்கணும். எல்லாருமே வசனத்தை நாம் பார்க்கணும். ஆனபடினாலே முன்னே மாம்சத்தின் படி புறஜாதியாராயிருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்து சேதனம் உள்ளவர்களால் விருத்து சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய கனியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாயிருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். இங்கே பவுல் அந்த எந்த இதில் சொல்கிறாங்கன்னா, நம்ம எப்படி இருந்தோம், நம்ம யார், ஆனால் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத குறித்து சொல்கிறாங்க. நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தோம், தேவனற்று இருந்தோம், தூரமாக இருந்தோம், காணியாட்சிக்கு புறம்பை இருந்தோம், மாம்சத்தின்படி நாம் விருத்து சேதனமெல்லாம் பண்ணலை அப்படின்லாம் சொல்லிட்டு முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது சொல்கிறார். தூரமாக இருந்த இப்போது நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்
கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமயமானீங்க. ஆண்டவருடைய இரத்தத்தினாலே நாம் சமயமாயிட்டோம். அவர் நமக்கு பலியானது நிமித்தம், அவர் ரத்தம் சிந்தப்பட்டது நிமித்தம் எல்லாமே நமக்கு கிடைச்சிது. உடன்படிக்கை, வாக்குத்தத்தங்கள், காணியாட்சி, அவருடையவர்கள், இது எல்லாமே எதனால் நமக்கு கிடைச்சதுன்னா அவர் சிந்தின இரத்தத்தினாலே, அவர் நமக்கு பண்ணின அந்த உடன்படிக்கையினாலே, அவர் மரித்ததினாலே நம்முடைய பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டது. நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் அவர் மூடினார், சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டார். அதனால தூரமாக இருந்த ஆனால் தேவனற்று இருந்த நமக்கு ஒரு தேவன் நம்முடைய தகப்பனாக மாறிட்டாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இது நமக்கு கிடைத்திருக்கு. இது நமக்கு கிடைத்து நாம் சந்தோஷம் அடையும்படி ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். நாம் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோமா? நம்ம தேவனுடைய ரட்சிப்பை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மூலமாய் நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு. அதை நாம் பெற்றிருக்கிறோமா? நம்முடைய இருதயத்தில் இயேசு கிறிஸ்து வாழ்கிறாரா? தினந்தோறும் நம்மளோட அவர் சம்போசிக்கிறாரா அப்படின்னு சொல்லி நம்மளை ஆராய்ந்து பார்த்து நம்ம அவருக்கு நாம் சமயமாய் வந்து அவரோட நம்ம நெருங்கி ஜீவிக்கும்படி, அவரோட நாம் அவரை பணிந்து கொள்ளும்படி, நாம் அப்படி கிறிஸ்துவே நம்ம கேட்டது போல கிறிஸ்துவே நம்முடைய வாக்குத்தத்தத்தின் நிறைவாக இருக்காங்க. அவராலே சகலமும் உண்டாக்கப்பட்டிருக்கு, அவராலே சகலமும் நமக்கு கிடைத்திருக்கு. அதனால கிட்டி சேர்ந்தவர்களாகிய கிறிஸ்துவுக்குள் அவருடைய இரத்தத்தினாலே சமயமானவங்க பிதாவிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கோம். இப்போது நம்ம யாருன்னா தேவனுடைய பிள்ளைங்க. அந்த ரட்சிப்பை பெற்றவங்கெல்லாம், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவங்கெல்லாம் யாருன்னா தேவனுடைய பிள்ளைங்க. தேவன் சர்வ வல்லமையுள்ள அந்த தேவன் யாருன்னா அவர் நம்முடைய தகப்பன். அப்படி சமயமாக வந்திருக்கிறோம், அவர் கிட்ட வந்திருக்கிறோம், இயேசு விட்ட வந்திருக்கோம், தேவனிடத்தில் வந்திருக்கோம். தேவனை பார்த்து அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படி, அவரை பார்த்து நாம் தொழுது கொள்ளும்படி, அவரிடத்தில் பேசும்படி, அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படி அவரிடத்தில் நாம் வந்திருக்கோம். இப்படி அவர் மூலமாக, அவருடைய இரத்தத்தின் மூலமாக நாம் சமயமானோம். எவ்வளோ பெரிய பாக்கியமான காரியம்! அவரால் நம்ம ரட்சிப்பு பெற்றிருக்கோம், நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். நமக்கு வாக்குத்தத்தத்தை மட்டுமல்ல, நம்மளை ஒவ்வொரு சமயம் நம்மளை உணர்த்துறார், ஒவ்வொரு சமயமும் நமக்கு கண்டிக்கிறார். சில பேர் வாக்குத்தத்தம்னு அது அப்படியே போயிட வேண்டாம், நமக்கு கண்டித்து நம்மளை உணர்த்துறார், நம்மளை எச்சரித்து நமக்கு புத்தி சொல்கிறார். அநேக சமயங்களில் நான் வாசிக்கும்போது, தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கும்போது அவர் நம்மளை எச்சரிக்கிறார். அங்கே எல்லா நேரத்துலையுமே பார்த்தீங்கன்னா அந்த பச்சை லைட் எரியுவதில்லை அந்த ரோட்டில். சில நேரத்தில் சிவப்பு லைட் எரியும். சிவப்பு லைட் எரிஞ்சதுன்னா, தேவனுடைய வார்த்தை நமக்கு எச்சரிப்பு வந்ததுன்னா நம்ம அதை எடுத்துக்கணும். சில நேரத்தில் மஞ்சள் லைட் எரியும். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா, பெரும் ரோட்டில் பார்த்தீங்கன்னா அது இருக்கும். மஞ்சள் லைட் எதுனா, இப்போ நீ தாமதமாயிரு, அமைதியாயிரு, பொறுமையாயிரு, இப்போ நீ அடங்கியிரு, உன்னை தாழ்த்து, நீ உன்னை நியாயப்படுத்தாத, நீ இப்போ அமைதியாரு அப்படின்னு சொல்லி அந்த மஞ்சள் லைட் எரியும். தேவனுடைய வார்த்தையிலிருந்து தேவன் நம்மை கண்டிப்பாங்க. நம்முடைய சுயத்தை பார்த்து, நம்முடைய இருதயத்தை பார்த்து நம்மளோடு அவர் இடைப்படுவார். சில நேரத்தில் ஆண்டவர் பச்சை லைட்டு காண்பிப்பார், அந்த வாக்குத்தத்தம். நீ இப்போ இதை செய், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் சொல்வார். சில நேரத்தில் சிவப்பு லைட் எரியும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிவப்பு லைட் எரிஞ்சதுன்னா இப்போது நீ எதுவும் செய்யாத, நீ அமைதியாரு, உன்னை தாழ்த்து. அநேக சமயத்தில் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கும்போது நமக்கு எல்லாமே தேவைப்படுது. அவர் நம்மளை கண்டிக்கிறார், எச்சரிக்கிறார், நம்மளோடு அவர் இடைப்படுகிறார். நம்மளை பார்த்து, நம்முடைய இருதயத்தை பார்த்து, நீ இப்போ எவ்வளவாய் சீர்கட்டிருக்க, எவ்வளவாய் உன்னுடைய இருதயம் தத்தளிக்குது, உன் இருதயம் எவ்வளோ மேட்டுமையாக இருக்கு, நீ எல்லாரையும் நியாயந்திக்கிற, ஆனால் நீ நியாயந்திக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்முடைய இருதயத்தோடு இடைப்படுவார்.
அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, நான் சமயமாக வந்துடுறேன் ஆண்டவரே, என்னை நானே தாழ்த்துறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு முன்னாடி நான் நடுங்குறேன் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துக்கு முன்னாடி என்னை ஆராய்ந்து பார்க்குறேன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை இப்படி சொல்லுது ஆண்டவரே, உலகத்தில் உண்டான எல்லா கேட்டுக்கும் தப்புன்னு ஆண்டவரே, இச்சைகளுக்கு தப்புன்னு ஆண்டவரே. அதுதான் வாக்குத்தத்தம். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பூமிக்குரிய வாக்குத்தத்தங்கள். பூமியை சுதந்திரிக்கணும், பூமியை பெறணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்னென்னா, சாக் பிரதர் சொன்னது மாதிரி மத்தேயு 1:21 அவர் இயேசு என்பதுக்கு நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிப்பார். அப்படின்னா நம் பாவத்திலிருந்து நம்மளை ரட்சிக்கணும். அதுதான் புதிய ஏற்பாட்டில் முதல் வாக்குத்தத்தம். அடுத்தது நாம் வாசிக்கிறோம், இவ்வுலகத்தில் இருக்கிற கேட்டுக்கு தப்பி. நமக்கு புதிய ஏற்பாட்டில் முதல் வாக்குத்தத்தம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? 1 மத்தேயு 1. மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். எல்லாருமே எடுத்துக்கலாம், பைபிள் வைத்திருக்கிற எல்லாரும் எடுத்துக்கங்க. மத்தேயு 1 புதிய ஏற்பாட்டில் முதல் புஸ்தகம், 1 21 படி. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். ஆண்டவர் சொல்றாங்க, ஒரு தேவதூதன் வந்து சொல்றார், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி. அப்படின்னா பாவத்தை நீக்கி, பாவமே இல்லாத அளவுக்கு அதை சுத்தமாக்கி, அதை சுத்தமாக நீக்கி அவர் என்ன செய்வார்னா, நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இதுதான் நமக்கு முதல் வாக்குத்தத்தம். ஆண்டவரே, என்னில் பாவமே இல்லாமல் என்னை கழுவிருங்க ஆண்டவரே, என்னை நீக்கிருங்க ஆண்டவரே. பாவத்தினால் நான் படும்போதெல்லாம் ஆண்டவரே என்னை சுத்திகரிச்சிருங்க ஆண்டவரே. நான் பாவம் செய்யாத வாழ்க்கை எனக்கு தாங்க ஆண்டவரே. அதுதான் சொல்கிறார், அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஒரு பெரிய பள்ளத்தில் விழுந்தாச்சு, உளுந்து ஆஹா நீ உளுந்துட்டியாப்பா அப்படின்னு சொல்கிறத விட அவர் என்ன செய்கிறார்னா, தூக்கி மேலே எடுக்கிறார். அந்த பாவம் செய்யாத அளவுக்கு அவர் நம்மளை தூக்கி எடுக்கிறார், பலன் தர்றார். இதை நம்ம விசுவாசிக்கணும். அடுத்தபடி, உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி, நம்ம உலகத்தில் எத்தனையோ நாள் நாம் வாழ்கிறோம், ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்கிறோம், பிரச்சனைகளை சந்திக்கிறோம், எத்தனையோ விஷயத்தில் நாம் பார்க்குறோம். ஆனால் அதில் எல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உலகத்தின் கேட்டுக்கு தப்பி. நம்ம பிள்ளைங்க வெளியே படிக்க வேண்டியதாக இருக்குது, வெளியே தங்கி இருக்க வேண்டியதாக இருக்குது, நாம் வாழ வேண்டியதாக இருக்குது. ஆனால் உலகத்தின் கேட்டுக்கு தப்பி, பாவத்துக்கு தப்பி வாசிக்கிறோம். இது ஒரு வாக்குத்தத்தம். இன்னொன்று 2 பேதுரு 1 2 பேதுரு 1 3 தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தறினதுமன்றி. இங்க வாசிக்கிறோம், தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவிலே. ஆண்டவர் நம்மளை எப்படி அழைச்சிருக்கிறார்னா, தம்முடைய மகிமையினாலும்
கணத்தினாலும் காரோணியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவிலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருனதுமின்றி. ஆண்டவரே, அந்த மேன்மையான வாழ்க்கையை, அந்த பாவமில்லாத வாழ்க்கையை, அந்த நீதிக்குரிய வாழ்க்கையை, ஜீவனுக்குரிய வாழ்க்கையை, கிறிஸ்துவனுடைய அந்த காணியாட்சியின் வாழ்க்கையை உம்முடைய திவ்ய வல்லமை தான் எனக்கு தரணும் ஆண்டவரே. அதை நீங்கள் தந்தருனதும் இன்றி, அதோடு ப்ளஸ் அவருடைய மகிமை, அவருடைய காரோணியம் அதோடு சேர்த்து என்ன சொல்கிறாருன்னா, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி. இச்சையினால் உண்டான உலகத்தில் உண்டான கேடு, பாவம், அக்கிரமம், நீதிக்கேடு, முறைகேடு, எத்தனையோ காரியங்கள் இருக்குது. இதுக்கெல்லாம் தப்பி ஆண்டவரே நான் தப்புணும் ஆண்டவரே, தப்புணும் ஆண்டவரே, நான் விடுவிக்கப்படணும் ஆண்டவரே, பாவங்களிலிருந்து நான் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, உலகத்திலிருந்து நான் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. நான் உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகம் என் இருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. உலகத்தில் தான் நான் வாழ்ந்தாகணும். ஆனால் உலகத்தினுடைய இச்சைகள், உலகத்தில் உண்டான கேடு, உலகத்தில் உண்டான பாவம் என் இருதயத்துக்குள்ளே வரக்கூடாது ஆண்டவரே. அதில் நான் வெற்றி பெற்றவனாய் ஆண்டவரே நான் வாழணும் ஆண்டவரே. நான் உலகத்தானா இருக்கக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறார், தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக இருக்கும் பொருட்டு. இந்த வார்த்தையின் அடிப்படையில் நீங்கள் வசனங்களை வாசிச்சு பாருங்கள். அந்த திவ்ய வல்லமை என்ன ஆண்டவரே? திவ்ய வல்லமையை நான் இன்னும் புரிந்து கொள்ளல ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னும் உம்முடைய திவ்ய சுபாவத்தை நான் பங்கு கொள்ளல ஆண்டவரே. இன்னும் உம்முடைய திவ்ய சுபாவத்தை நான் இன்னும் அறிந்து நான் அதில் வாழல ஆண்டவரே. எனக்கு நீங்கள் கிருபை தாங்க ஆண்டவரே. இப்படி சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, அது எனக்கு வேணும் ஆண்டவரே. ஒரு சின்ன பிள்ளை சொல்கிற போகிற, அப்பா எனக்கு அந்த கார் வேணும், ரியல் கார் வேணும் சொல்கிறது போல் ஆண்டவரே, ரியலான வாழ்க்கையில் இதை நான் அனுபவிக்கணும் ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய திவ்ய வல்லமை, உம்முடைய திவ்ய சுபாவம் ஆண்டவரே, அது எனக்கு வேணும் ஆண்டவரே. இயேசுவே, எனக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சுபாவத்துக்கு பங்கு கொள்ளும் பொருட்டு, பங்குள்ளவர்களாக இருக்கும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. நம்ம கேட்டது போல எல்லா வாக்குத்தத்தத்துக்கும் அது கருப்பொருள் என்னன்னா, அவருடைய சுபாவத்தில், அவருடைய ராஜ்யத்தில், அவருடைய கனியாட்சியில், கிறிஸ்துவின் சரீரத்தில், கிறிஸ்துவின் அன்பில், கிறிஸ்துவனுடைய ஆவியில் நாம் பங்கு கொள்ளும்படி. இதற்காக தான் தேவன் அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் வச்சிருக்கிறார். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் வச்சிருக்கிறார். இதுக்கு தான் ஒருத்தரை நமக்கு பிடிக்கல, அவங்கள பார்த்து நீ என்னோடு இல்லைன்னா நீ சபிக்கப்பட கடவாய். இது பழைய ஏற்பாட்டில். அதல்ல வாக்குத்தத்தம். ஆண்டவரே, உம்முடைய சுபாவத்தில் நான் மன்னிக்கக்கூடிய இருதயத்தை பெறணும் ஆண்டவரே. எனக்கு ஒரு தவறுதலாக ஒன்று தீமை செஞ்சிட்டாங்க, அவங்கள மன்னிக்கக்கூடிய இருதயத்தை தாங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லும்போது அறியாத செய்கிறாங்க. எவ்வளோ பெரிய அவருடைய ஆவி. பிதாவே, இவங்க எப்படி செய்கிறாங்கன்னா அறியாத செய்கிறாங்க. அந்த ஆவி பாருங்க ஆண்டவரே. நானும் அப்படி சொல்லணும் ஆண்டவரே. அறியாமை செய்கிறாங்க ஆண்டவரே. அவங்க கண்ணுக்கு மறைஞ்சிருக்கு ஆண்டவரே. அப்படி சொல்கிறவங்க யாருன்னா பரிதாபத்துக்குரியவங்க. ஒரு செய்தியில் சேக் பிரதர் சொல்லும்போது, உங்களை ஒருத்தங்க எதுக்குறாங்க அல்லது உங்களுக்கு தேவையில்லாத இடைஞ்சல் பண்ணுறாங்கன்னா உங்கள் கண் அவங்கள எப்படி பார்க்கணுன்னா, அவங்க பரிதாபமாக இருக்காங்க, ரொம்ப பலகீனமாக இருக்காங்க, தடிக்கிட்டு விழுந்தா கீழே விழுந்துருவாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. மன்னிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஆவி, அப்படிப்பட்ட இருதயம் ஆண்டவரே எனக்கு தாங்க ஆண்டவரே. உம்முடைய திவ்ய சுபாவத்துக்கு நான் பங்கு கொள்ளும்படி என்னுடைய கோலெல்லாம் அதுக்கு தான் ஆண்டவரே. அதை விட்டுட்டு பிசாசு என்ன செஞ்சிருவான், மனுஷர் பக்கமாக நம்மளை திசை திருப்பிடுவான், உலகத்தின் பக்கமாக நம்மளை திசை திருப்பிடுவான். ஆண்டவரே, அப்படி இருக்க வேண்டாம். என்னுடைய கோல் கிறிஸ்து. என்னுடைய அழைப்பு என்னன்னா, கிறிஸ்துவில் பங்கு கொள்ளும்படி,
கிறிஸ்துவின் சுபாவத்தில் பங்கு கொள்ளும்படி என்னுடைய இருதயமெல்லாம் மாறணும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஒருத்தர் தான் கேட்டாராம், ஆண்டவரே உம்மை போன்ற அவர் ஒரு மிஷினரி, உம்மை போன்ற கைகளை எனக்கு தாங்க, உம்மை போன்ற இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, உம்மை போன்ற மனதை எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட போகும்போதெல்லாம் அப்படி கேட்பாராம், ஆண்டவரே உம்மை போன்ற மனது எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே உம்மை போன்ற அந்த மனது உருக்கத்தை, உம்மை போன்ற சுபாவத்தை, ஆண்டவரே நீர் இந்த உலகத்தில் எப்படி நீர் வாழ்ந்திருப்பீர், அந்த நாசரேத் ஊரில் எப்படி வாழ்ந்தீர், அந்த 6 பேர் அந்த 7 பேர் கொண்ட அந்த குடும்பத்தில் நீங்கள் எப்படி வாழ்ந்திருப்பீர், என்னை போலவே எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டீர், பற்றாக்குறையில், நெருக்கடியில், சோதனையில், மனுஷரை சந்திக்கிற சூழ்நிலையில் ஆண்டவரே எப்படி வாழ்ந்தீர், ஆண்டவரே உமக்கு எப்படி சகிப்புத்தன்மை இருந்தது, உமக்கு எப்படி அந்த கிருபை கிடைச்சது, ஆண்டவரே நானும் உம்மை போலவே இந்த உலகத்தில் இருக்க ஆண்டவரே, நானும் அப்படி தான் இருக்க ஆண்டவரே, ஆனால் உம்முடைய கிருபை நான் பெறணும் ஆண்டவரே, உம்முடைய தயவு எனக்கு வேணும் ஆண்டவரே, நான் சந்திக்கிற மனுஷர்கள், நான் சந்திக்கிற சூழ்நிலைகள் ஆண்டவரே, நான் சந்திக்கிற ஒவ்வொரு சமயத்திலையும் ஆண்டவரே உம்முடைய உதவி எனக்கு வேணும் ஆண்டவரே, உம்முடைய திவ்ய வல்லமை எனக்கு தரணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க அந்த வசனத்தில், வாக்குத்தத்தங்கள் அருளப்பட்டிருக்கு, இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடும், அங்கே ஒரு பட்டியலே சொல்கிறார், இதையெல்லாம் நீங்கள் அனுபவிக்கணும் பெறணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பட்டியலிடுறார், பட்டியலிட்டு நீங்கள் அதை பெற்றுக்குங்க அப்படின்னு சொல்கிறார். இப்படி நான் நினைப்பூட்டி நான் உங்களை எச்சரிக்கிறேங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். இதெல்லாம் இல்லாதவன் எவனோ அவன் கண் சொருகி போன குருடனாக போயிடுவான் அப்படின்னு சொல்கிறார். அங்கே எச்சரிப்பும் கொடுக்குறார், ஒரு மகா பெரிய வாக்குத்தத்தத்தையும் கொடுக்குறார், அதே சமயத்தில் அங்கே என்ன செய்கிறாருன்னா ஒரு எச்சரிப்பையும் கொடுக்குறார். இப்படி நீங்கள் இதெல்லாம் இல்லைன்னா உங்களுடைய ரட்சிப்பையே இழந்துடுவீங்க, அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லி அன்று 1 பேதுரு அந்த 2 பேதுரு அந்த 1ஆம் அதிகாரத்தில் அவர் விவரித்து பேசுகிறார். இப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த வாக்குத்தத்தங்களையும் அந்த தேவனுடைய அந்த தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த மகா பெரிய அந்த காணியாட்சிக்கு, கிறிஸ்துவின் காணியாட்சிக்கு நாம் உள்ளே சென்றுடுவோம். நாம் உள்ளே சென்று தேவனை நாம் சமயமாய் நெருக்கமாய், ஆண்டவரை பிதாவாகி தேவனை சமயமாய், ஆண்டவரை நாம் ஒவ்வொரு நாளும் சமயமாய் தேடிடுவோம். உண்மையாலுமே அவர் நமக்கு சமயமாய் இருக்கிறார். நீங்கள் ஒரு பிரச்சனையில் ஆண்டவர் விட்டு போகிறீங்க, உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, உங்களுக்கு ஒரு பலகீனம் இருக்குது, நீங்கள் சமயமாய் ஆண்டவரே நான் இயேசுவின் நாமத்தில் நான் வர்றேன் ஆண்டவரே, நம்ம கேட்டது போல் ஆமீன் எங்கே இருக்கு என்னன்னா அவர் அப்படியே ஆக கடவுது. அதே சமயத்தில் நான் இயேசுவின் நாமத்தில் நான் வர்றேன் அப்படின்னா இயேசுவின் நாமத்தில்னு வரும்போது அங்கே முழுமை பெறுகிறோம். ஆண்டவரே என் நாமத்தில் இல்லை, இயேசுவின் நாமத்தில் நான் வரேன் ஆண்டவரே அப்படி நாம் போகும்போது பிதா அந்த ஜெபத்துக்கு முன்னுரிமை கொடுத்து நமக்கு உதவி செய்கிறார். இப்படி நம்ம அவர் சமயமாய் போயிட, கிட்டி சேர, தேவனை நாம் ருசி பார்க்க, ஒவ்வொரு சூழ்நிலைகளும் நம்ம பிரச்சனையின் மத்தியில் ஆண்டவரை நாம் கிட்டி சேர்ந்து ஒவ்வொரு சமயமும் அவரிடத்தில் நாம் கிட்டி சேருவோம். தேவனை நாம் ருசி பார்ப்போம். அவர் நல்ல தகப்பன். ஆமேன். தேவன் பேசிய வார்த்தைகள் எல்லாம் எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. தயவுசெய்து நாம் கடவுளுடைய வார்த்தைகளை நாம் கவனமாய் நாம் கேட்டோமானால் கண்டிப்பாக நமக்கு நாம் இங்கே கேட்பது மட்டுமல்ல, அதை மறுபடியும் கேட்ட வார்த்தைகளை வீடுகளில் நாம் தியானிக்கணும், அப்படியே மறந்து விடக்கூடாது. கேட்டோம்,
விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கிறதுனா என்ன? நடக்காத ஒன்றை ஆண்டவர் செய்வார். மனுஷரால் கூடாது எதுவோ அது தேவனாலே கூடும். அதுதான் நம்ம நம்பணும். இன்றைக்கி இருக்கிற வானங்களும் கடல்களும் ஆறுகளும் சூரியன் சந்திரன் எல்லாமே தேவனுடைய வார்த்தையினால் உண்டானது. இதை எந்த மனுஷனும் அதை சிருஷ்டிக்க முடியாது. தேவன் ஆதி ஆகமத்தில் பார்த்தோம்னா அவர் சொல்ல சொல்ல ஒவ்வொன்றும் உண்டானது. அதே போல் நாம் அவரை விசுவாசிக்கிற நம்மளும் என்ன செய்யணும்னா, தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் நம்பணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அது சொல்லிட்டு தான் சொல்கிறார் பவுல், தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் நம்ப வேண்டும். நாம் அவிசுவாசமாக இருந்தோம்னு சொன்னால் நாம் தேவனுடைய கரங்களை கட்டி போடுகிறவர்களாக இருப்போம். அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவருக்குள்ளும் வராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. அதனால் அநேக சூழ்நிலைகளில் ஆண்டவர்கிட்ட ஒரு சில மனுஷர்கள் வரும்பொழுது, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் அவிசுவாசமும் என்னை விட்டு நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும்னு சொல்லி ஜெபிக்கிறார். அந்த பூலோக வாழ்க்கையில் நாம் கொடுக்கப்பட்ட தவணை நாட்களில் ஆண்டவர் ஒருபோதும் நம்மை திராணிக்கு மேலாய் அவர் சோதிக்கிறவர் அல்ல. காலையில் நான் அதான் யோசித்தேன். தேவன் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான்னு இருக்குது. அதனால் ஆண்டவரே, இந்த சோதனை இந்த பிரச்சனை எதனால் வந்தது என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது இருக்குது. அவர் ஒருபோதும் என்னால் ஒரு 3 மரக்கா நெல் தான் தூக்கணும்னு சொன்னால் அவர் என்னை 8 மரக்கா 10 மரக்கா நெல் வச்சு என்னை சுமக்க சொல்கிறவர் அல்ல. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் உங்கள் திராணிக்கு மேலாய் ஒருபோதும் சோதிக்கிறவர் அல்ல, சோதனையோடு கூட தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் வைத்திருக்கிறார். நாம் கேட்டோம், ஏராளமான 6000 வாக்குத்தத்தங்கள் 6000 கட்டளைகள் தேவன் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதில் ஒரு வாக்குத்தத்தம் ஆண்டவர் சொல்கிறது என்னடான்னா, தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் ஒருபோதும் உங்கள் திராணிக்கு மேலாய் அவர் சோதிக்கிறவர் அல்ல, சோதனையோடு கூட தப்பித்து கொள்ளும்படியான ஒரு போக்கையும் அவர் வைத்திருக்கிறார். அது என்ன செய்யணும் ஆண்டவரே? அதுதான் நம்ம அவர்கிட்ட கேட்கணும். ஆற்று நிறைய தண்ணி போகுது, வெள்ளம் போகுது, ஆனால் நான் அந்தர போக முடியாது. ஆனால் ஒரு பாலம் இருந்தால் நாம் அதன் வழியாக கடந்து போய்விடலாம். எங்கே பார்த்தாலும் ஒரு மழை பெய்யுதுன்னு சொன்னால், ஒரு குடை மட்டும் நம்மள்கிட்ட இருந்ததுன்னு சொன்னால் அந்த குடையை பிடிச்சிக்கிட்டு நம்ம நடந்து போயிடலாம். அதே போல் உலகம் முழுக்க இருள் இருக்குது. ஆனால் இதை அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். எங்கேயாவது ஒரு இடத்துல குடை இல்லாமல் நம்ம பெய்கிறோம், மழை பெய்யுது, அப்போ தான் யோசித்து பார்ப்போம், அடாடா குடையை எடுத்துகிட்டு போயிருந்தால் எவ்வளோ சௌரியமாக இருந்திருக்கும், மழை வராதுன்ட்டு இருந்துட்டோமே, இப்போ விழுது நாளி வேஸ்ட்டாக நிற்க வேண்டியது இருக்கேன்ட்டு. ஒரு குடை இருந்தால் போதும், நாம் வந்து விடலாம். அதே போல் எவ்வளவு இருளாக இருந்தாலும் பரவாயில்ல. சமயத்தில் நம்ம எங்கேயாச்சும் நான் வண்டியில் போயிருப்பேன், லைட்டு எரியாமல் போயிடும். ஆனால் ஒரு டார்ச் லைட் மாத்திரம் வண்டியில் போட்டிருந்தோம்னு சொன்னால் முன்பின் தெரியாத ஊரில் லைட் அடிச்சுட்டு கூட நம்ம வந்துடலாம். இப்போது தான் பிரியமானவர்களே, நம்முடைய இருள் சூழ்ந்த இந்த உலகத்தில் தேவனுடைய வார்த்தை நம்மை உற்சாகப்படுத்துகிறதா இருக்கிறது. அந்த வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்துக்குள்ளே கொண்டு வந்து உணர்த்தும் பொழுது நமக்குள் ஒரு சந்தோஷம், ஒரு வெளிச்சம். உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றவன்றவர்களும் கவலற்றவர்களுமாக இருங்கள்னு இருக்குது. அதோடு இல்லாமல் இந்த வாக்குத்தத்தங்களை, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பிடிச்சிக்கிட்டு தான் ஒரு மனுஷன் எவ்வளவு தான் ஆழமான படுகொழியில் இருந்தாலும், சோதனையில் இருந்தாலும், வீழ்ச்சியில் இருந்தாலும், அவருடைய வாக்குத்தத்தத்தை பிடிச்சிக்கிட்டு நம்ம ஒஸ்க ஏறி வந்துடலாம். அதுக்கு தான் கொடுக்கப்பட்டது. தாவீது சொல்வார், உம்முடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியாக இராதிருந்ததே, ஆனால் என் துக்கத்திலே நான் அமிழ்ந்து போயிருப்பேன்னு சொல்லி. அதனால் ஏராளமான வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் கேட்டோம், இது உலகத்தாருக்கு கிடையாது, அவர்கள் அனாதைகள்,
தேவனோ நமக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருக்கிறார். அப்படிதான் யோசாபாத் அங்கே ஜெபிக்கும் பொழுது அவர் செய்வார். இந்த திரளான ஜனங்களை மேற்கொள்ள எங்களுக்கு பலனில்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறோம், எங்கள் கண்கள் உமையை நோக்கி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி அப்போ அவரது நினைப்பூட்டுவார். மழை தாழ்ச்சி பஞ்சம் இதெல்லாம் வரும்பொழுது இந்த எருசலேமை நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது நான் உங்களுக்கு அதை செய்வேன்னு சொன்னீங்களே. சாலமோன் ஜெபிக்கும் பொழுது அவர் தேவாலயத்தை கட்டி அவர் சொல்லும் பொழுது சொல்லுவார், அந்த வார்த்தையை நினைவு கூர்ந்து அவர் ஜெபிக்கும் பொழுது அங்கே காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுகிறார். அதுபோல் தான் பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது, என்னுடைய வார்த்தைகள் இருக்கிறது. நாம் இந்த பூமிகளை அனாதைகள் இல்லை. கேட்டோம், எலியா பாடுள்ள மனுஷனாக இருந்தும் கருத்தாய் ஜெபித்தான்னு இருக்குது. எலியா நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன்தான், ஒன்றுமே இல்லை. எலியா கிட்ட ஒரு குடிசையில் குடியிருந்த ஒரு மனுஷன்தான், நாள் தேவனுக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு தேவனுடைய மனுஷன். ஆனால் அவர் ஜெபிக்கிறார். நீ இப்போ போய் சமுத்திரமுகமாய் பாருன்னு சொல்லும் பொழுது, வேலைக்காரனை சொல்லும் பொழுது அங்கே ஒன்றும் நடக்கலை. 2 தரம் 3 தரம் போகும் பொழுது அப்பொழுது ஒரு உள்ளங்கை அளவு மேகம் எழும்புது. அப்போ அந்த உள்ளங்கை அளவு மேகம் எழும்பி முழு வானத்தையும் அடைத்து சரியான மழை பெய்கிறது. அதே போல் தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபிக்கிறோம், சில காரியங்கள் நடப்பதில்லை, மறுபடியும் ஜெபிக்கிறோம். கண்டிப்பாக ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு திஷ்டாந்தரமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காரியத்துக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்கணும். லூக்காவில் பார்த்தோம்னு சொன்னால் அந்த ஏழை விதவை, அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நாம் எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி அவர் கற்றுக் கொடுத்துருக்கிறார். அந்த ஏழை விதவை, அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி, இவள் நித்தமும் போய் அவனை அலட்டுகிறாள். காலையில் போவா, என்னுடைய நியாயத்தை கேளுங்கன்னு சொல்கிறா, சாயங்காலமானு சொல்லியிருப்பான், சாயங்காலம் போகிறா, இப்படி அவனை தொடர்ந்து அலட்டி கொண்டிருக்கிறாள். இவர்கள் என்னை தொடர்ந்து அலட்டாதபடிக்கு இவளுக்கு நான் ஒரு காரியம் செய்யணும்னு சொல்லி அவளுடைய பிரச்சனையை அவன் தீர்த்து வைக்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி செய்ததை சிந்தித்து பாருங்கள். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து சீக்கிரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை அப்படியே இருக்க போகிறதில்ல. இன்றைக்கு ராத்திரி மழை பெய்யுதுன்னா மறுநாளும் பெய்ய போகிறதில்ல. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடிவு உண்டு. அந்த நம்பிக்கையோடு நாம் இருப்போம். தேவன் நமக்கு உதவி செய்வார். தயவுசெய்து நாம் எழுந்திருப்போம். ஒரு 2 சகோதரர்கள் 2 சகோதரிகள் நாம் ஜெபிக்கலாம். பிரியமானவர்களே, பாரப்பட்டு கேட்ட வார்த்தைகளை ஆண்டவர் நம்மோடு பேசியிருப்பார். ஆனால் நாம் சடங்காச்சாரமாய் ஜெபிக்காதபடி ஏவப்பட்டவர்கள். தேவன் நம்மோடு இடைப்பட்ட காரியத்தில், ஆண்டவரே இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர் என்று சொல்லி கேட்ட வார்த்தைக்கு மகிமையாய் நாம் நினைவு கூர்ந்து நாம் ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்கலாம். 2 சகோதரிகள் 2 சகோதரர்கள். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே காலை முதல் இம்மட்டுமாய் எங்களோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, இந்த துதியின் வேளையில் கூட எங்களை எச்சரித்தீர். ஆண்டவரே, உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் இன்றைக்கு உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போனாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகளெல்லாம் வர்த்திக்கும் போதும் உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தனத்தின வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேன்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியுமான பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வருகிறவருமான உன் தேவனாகிய கர்த்தரை
நீ மறவாமலும் என் சாமர்த்தியமும் என் கை பெலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி எங்களை எச்சரித்த நல்ல தெய்வமே உம்மை துதிக்கிறோம். ஆமாண்டவரே, இந்த உலகத்தில் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே கொடுத்தது எல்லாம் உம்முடைய கரங்களிலிருந்து பெற்றுக்கொண்டது ஆண்டவரே. ஒருபோதும் ஆண்டவரே இது மற்றவர்களை நாங்கள் ஒருபோதும் எங்களுடைய இருதயம் மேட்டிமை அடையாமலும் இது என்னுடைய கையின் பலத்தினால் கிடைத்தது என்று சொல்லாமலும் ஆண்டவரே எப்பொழுதும் உம்மை மறவாதிருக்க ஆண்டவரே நீரே எங்களுடைய வாழ்க்கையில் பலனை கொடுத்தீர், ஞானத்தை கொடுத்தீர், சூழ்நிலைகளை கொடுத்தீர். ஆண்டவரே எல்லாம் உம்மால் உண்டானது என்று சொல்லி எல்லா கணத்தையும் மகிமையும் எங்களுடைய வாழ்க்கையிலே உமைக்கே கொடுக்க ஆண்டவரே நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிற தவணை நாட்களுக்காய் நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்திருக்கிற சுகபலத்துக்காய், ஆரோக்கியத்துக்காய், சமாதானத்துக்காய் ஆண்டவரே யாவற்றுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் உடைய சுத்த கிருபை ஆண்டவரே. உம்முடைய கண்களிலே இரக்கம் கிடைத்தது நிமித்தம் நாங்கள் பிழைத்திருக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் பாராட்டின எல்லா இரக்கங்களுக்கும் நாங்கள் எல்லோரும் தகுதி உள்ளவர்கள் அல்ல. இந்த நாட்களிலும் சபை கூடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். தேவையோடும் பிரச்சனையோடும் ஆண்டவரே கண்ணீரோடும் வியாதியோடும் ஆண்டவரே வயோதிகத்தோடும் வந்திருக்கிற ஒவ்வொருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர், முதிர் வயது வரை நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே நீர் கண்டிப்பாய் அப்படியாய் செய்வீர். ஆண்டவரே உமக்கு நன்றிப்பா. உம்முடைய நாமம் மையப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.